திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனைகளோடு உணர்ந்து நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய சொற்களை எல்லாம் கேட்டு நீங்கள் நல்ல சொற்களையே பேசி நீங்கள் நல்லதையே செய்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் கவலையே இல்லை. கவலை நல்லவே நடக்கும், நல்லவே நடக்கும், நல்லவே நடக்கும். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜப்பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களையும் உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் கேட்டு மகிழும். அப்படிப்பட்ட அருமையான இந்த இதில் முதலாம் திருமுறையில் திருக்கள்ளில் என்னும் திருத்தலத்தினை சிந்திக்க இருக்கிறோம். திருக்கள்ளில். அடியார் பெருமக்களே, திருக்கள்ளில் என்னும் திருத்தலம் எங்கே இருக்கிறது தெரியுமா? இதுவும் தொண்டை நாட்டு திருத்தலம்தான். சென்னையிலிருந்து பெங்களூர் செல்லுகின்ற பேருந்து வழியிலே திருக்கள்ளில் செல்லலாம். திருக்கள்ளம் என்று பெயர் பெறுகிறது. பிருகு முனிவர் பூசித்து பேறு பெற்ற திருத்தலம். சுவாமியினுடைய பெயர் சிவானந்தர். சிவானந்தர். அம்மையின் பெயர் ஆனந்தவல்லி. தீர்த்தம் ஸ்ரீ நந்தி தீர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலம் இந்த திருக்கள்ளில் என்னும் திருத்தலம். முதலாம் திருமுறை ஞானசம்பந்த பெருமான் பாடியது 119வது திருத்தலம் பதிகம். 119வது பதிகம் முதலாம் திருமுறையில். இதில் 3வது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை முதலில் காண்போம். எண்ணார் மும்மதில் எய்த இமையா முக்கன் பண்ணார் நான் பாடும் பரமயோகி கண்ணார் நீரு அணி மார்பன் கள்ளில் மேயான் பெண் ஆனாம் பெருமான் எம் பிஞகனே என்று பாடுகிறார். இங்கே எண்ணார் என்றால் எண்ணாதவர்கள். யார் என்றால் பகைவர்கள். எண்ணார் பெருமானை எண்ணாதவர்கள். அப்படி பகைவர்களாகிய அரக்கர்கள், முப்புராதிகள், அந்த அசுரர்களுடைய 3 மதில்களையும் எய்து அழித்தவன் நம்பெருமான் சிவபெருமான். இமையாத 3 கண்களை உடையவன். இசை அமைப்போடு நான்மறைகளை பாடி நான்மறை பாடும் பரமயோகி. நான்மறைகளை பாடி மகிழ்கின்ற மேலான யோகியும், கண்களை கவரும் வண்ணம் திருநீர் அணிந்த மார்பினன். திருநீர் அணிவதே கண்ணை கவரக்கூடிய வகையிலே இருக்கணும். கண்களை கவரும் வண்ணம் திருநீர் அணிந்த மார்பினை உடையவன் நம்பெருமான். பெண்ணாகவும் ஆணாகவும் என இருபாலாக கருதும் உமைபாகனும் ஆகிய பெருமான். உமைபாகன் உமாமகேஸ்வரன். அவன் கள்ளில் என்னும் ஊரில், கள்ளில் என்னும் இந்த திருத்தலத்திலே எழுந்தருளியிருக்கிறான். திரிபுரம் எரித்த பரமயோகி
முப்புறங்களையும் எரித்த பரமயோகி கல்லில் மேயவன். அவன் எப்படி இருக்கிறான்? பெண்ணாகவும் இருக்கிறான், ஆணாகவும் இருக்கிறான். எண்ணார் என்றால் பகைவர். கண்ணாகிய இங்கே அழகு. பிஞகன் அழகிய சிவபெருமான் என்று பொருளைங்க. தலைக்கோலம் உடையவன் பிஞகன். பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். எல்லார் மும்மதில் எய்தையே இமையாமுக்கன் பண்ணார் நான் மறை பாடும் பரமயோகி கண்ணார் நீரணி மார்பன் கல்லில் மேயான் பெண்ணானாம் பெருமானியம் பிஞகனே. எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் தொண்டை நாட்டு திருத்தலமாகிய திருக்கல்லில் என்றும் திருத்தலம் செல்வோம். அங்குள்ள பேராற்றல் மிக்க பேரருளை உடைய பெருமானுடைய பேரருளை பெற்று நாம் அனைவரும் பெருவாழ்வு வாழ்வோம், வாழ்விப்போம், மகிழ்வோம், மகிழ்விப்போம். அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கிடந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.